பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே மத்தியிலே ஒரு வசனங்களை நாம் தியானிக்கலாம். செய்தியினுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால், கர்த்தரை விட்டு விலகக்கூடாது என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். ஆதாரமாக ஏசாயா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள் என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அநேக ஜனங்கள் பிடிக்காதவங்களை விட்டு என்ன செய்வாங்க, விலகி போவாங்க. அடுத்து தொழில் பிடிக்கலன்னா விலகி போவாங்க, படிப்பு பிடிக்கலன்னா விலகி போவாங்க, இன்னும் சில சொந்த பந்தங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னா விலகி போவாங்க. தங்களுக்கு பிடித்தது போல் இல்லாத ஒரு காரியமாக இருந்தால் அதை விட்டு விலகி போவாங்க. இது போன்ற பலவிதமான காரணங்கள் உண்டு. ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் பிடிக்கலாம் விலகி போகலாம், கல்வி எடுத்தால் அது பிடிக்கலாம் விலகி போகலாம், அல்லது மற்ற எந்த ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் அது வேண்டாம் பிடிக்கலைன்னா அதை விட்டு விலகி போவாங்க. இன்னும் பலவிதமான இடங்கள் பிடிக்கலைன்னா அந்த இடத்துக்கே போகாமல் விலகி போவாங்க. இது போன்ற பலவிதமான விலகி போகிற அனுபவங்கள் ஜனங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இன்றைக்கு செய்தியை நாம் என்ன தலைவர் பார்க்க போகிறோம்னா, கர்த்தரை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி மனிதர்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க, இல்லை இடங்களை விட்டு போகிறாங்க, இருக்கட்டும். ஆனால் எப்படி போனாலும் கர்த்தரை விட்டு மற்றவங்க கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க வந்து சரியில்லை, இவங்க சரியில்லை, நம்ம விலகி போகணும் அப்படின்னு சொல்லி ஞானமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, செயல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த உணர்வு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய விஷயம்னா, வானத்தையும் பூமிப்படுத்த தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் விலகக்கூடாதுங்கிறத கவனத்தை வைக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்யலை, அதை கவனத்தில் வைக்கலை. அவங்க கவனத்தில் வைக்காது அப்படின்னால்தான் தேவனை விட்டு அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வழி விலகி போகிறாங்க. அப்படி வழி விலகி போகிறதுனால என்ன நடக்கும்னா, பல விதமான பெரிய ஆபத்துகள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல் வந்துடும், பல விதமான இழப்புகளும் உண்டாகும். அதனால் அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதனை அவங்கள விட்டு விலகி வந்த போது நான் நல்லா இருக்கேன்பாங்க. இன்னும் சில சொல்லுவாங்க, இதை விட்டு நான் விலகி வந்தால் நான் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது உலகத்தில் அவங்க சொல்கிறது காரியம் இருக்கட்டும். ஆனால் இதையெல்லாம் சொல்லுகிற அந்த ஜனங்கள் தேவனை விட்டு நான் விலகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். மனுஷரை விட்டு மனுஷன் விலகி போகிறது வேறு, ஆனால் தேவனை விட்டு விலகி போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதை யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி தேவனை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு பார்க்குறோம். யார் விலகி போனாங்க, அதனால் என்னென்ன ஆபத்தில் பார்த்தாங்க, சந்தித்தாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக வாங்குறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக யோனாங்கிற ஒரு மனிதனை பார்க்கலாம். இதை குறித்து யோனா எழுதின புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கலாம். இந்த யோனாங்கிற மனிதன் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆண்டோடைய சத்தம் கேட்டு பிள்ளையாக இருக்கிற ஒரு நிலையில் இருந்தார். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேங்கிற இடத்துக்கு போய் அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு, நான் நினிவேவை அழிக்கப் போகிறேன், அந்த ஜனங்களை மனம் மாறும்படி சொல்லுன்னு சொல்லி விடுதார். அப்போது இந்த யோனா வந்து இந்த நினிவே மக்களுக்கு நன்றாக அறிந்திருந்த ஒரு மனிதனாக இருந்தான். முரட்டாட்டம் உள்ளவங்க, கொடிய பாவிகள், அவங்க இரக்கமே இல்லாதவங்க, கொடுமையானவங்க தெரிந்திருந்தான். ஆனால் தான் போய் சொன்னால் தன்னை கொன்றுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன செய்யலை, போகிறேன்ற மாதிரி சொல்லி ஆண்டோட்ட சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், போகவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான்றது. சமூகம் சொன்னால் யாருன்னா தேவன் தான் அர்த்தம். சமூகம்னாலும் ஆண்டவர் தான் அர்த்தம், ஆண்டவர் தான் அர்த்தம். அப்போ ஆண்டவரை விட்டு அப்படி நடத்துதலை விட்டு அவன் விலகி போனான். எங்கே போனான், ஆண்டவர் போக சொல்கிற இடத்துக்கு நினிவேக்கு போகாமல் வேற ஒரு ஊருக்கு போகிற தர்சீஸ்ங்கிற ஊருக்கு போகிறதுக்கு ஏறி போயிட்டான். அப்போது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன் மற்றவங்க செய்கிற மாதிரி உலகத்தவங்க செயல்பட்டான். எல்லாரையும் விட்டு விலகி போகிற மாதிரி போகலான்னு தப்பாக நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விலகி போக பார்க்குறான். ஆண்டவர் விடலை, பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாரு. அது மாத்திரமில்லை, கப்பல் அசையுது, அது உள்ளவங்கெல்லாம் பயப்படுறாங்க. எதனால் அந்த பிரச்சனை சீட்டு போட்டு பார்க்குறாங்க, யோனா மேலே சீட்டு விழுது. யோனா வெளியே கேள்வி கேட்குறாங்க, என்ன ஆச்சு எதனால் அப்படின்னு கேட்கும்போது யோனா தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லுதாரு. அவங்க ரொம்ப பயந்தாங்க. அப்போ இவனுடைய அந்த காரியம், இந்த ரத்தப்படி எங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. பிறகு என்ன செய்யணும் போது, என்னை கடலை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி யோனா சொல்கிறாரு. தூக்கி போடுறாங்க. பாருங்கள், இவனால் அந்த கப்பலுக்கு சேதம். இந்த யோனாவனால் பொருட்களை தூக்கிலும் போடுறாங்க.
இந்த யோனாவோட அநேருக்கு பயம் பிடிக்கிறது. பாருங்கள், ஒரு மனுஷன் தேவனை விட்டு விலகி போகும்போது எல்லாருக்கும் பாதிப்பு உண்டாகுது. எத்தனை பேருக்கு அது சேதத்தை ஏற்படுத்து பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, அவன் வெளியே விழுந்த பிறகு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி பெரிய மீனை மீன் வீட்டில் 3 இரவு 3 பவுன் இருக்கிறாரு. அங்கேருந்து அப்போ கண்ணீர் விட்டு கதறார், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்ற. அப்புறம் ஆண்டவர் மீன் கட்டளையிடுறாரு. கட்டளையிட்டவுடனே மீன் கக்குது, கரையில் கக்கினோடனே அதன் பிறகு தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு இந்த உணர்ந்து அந்த காரியங்களை தேவனுடைய காரியங்களை உணர்ந்து தன் தவறை உணர்ந்து அந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே போகிறாரு. அங்கே போய் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுடைய மீட்புக்காகலாம் அறிவிக்கப்படுறதுக்காக தான் போயிருக்கோன்னு புரியாமல் அவங்களுக்கு சொல்லிவிட்டு எப்போ அழிவாங்கன்னு அதை தான் பார்க்குறாரு. அவங்க அழிவு தான் பார்த்தாரு தவிர தேவனுடைய மீட்பு செயலை மறந்துட்டார். பிறகு தேவன் ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க பண்ணுறாரு, பிறகு அதை அழிய பண்ணுறாரு. பிறகு அதுக்காக யோனா என்ன செய்கிறார், எரிச்சப்பட்டு ரொம்ப பரிதவிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த கொஞ்ச நேரம் தோன்றி கொஞ்ச நேரம் மறைந்து போகிற இந்த செடிக்கு நீ இவ்வளோ இறக்கப்படுறன்னா வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு நான் பரிதவிக்காமல் இருப்பானாங்கிறாரு. அதன் பிறகு அவர் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உறுதியாக வராரு. ஆனால் அவருடைய தொடக்க நிலை இந்த ஊழியத்தின் காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா விலகி போகிறாரு. பிறகு கடைசியில் வர்றாரு, அடிபட்டு வர்றாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவஜனங்களும் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட யோனாவை தான் பார்க்குறோம். கர்த்தரை விட்டு விலகக்கூடாதுன்னு பார்க்கும் தலைப்பில் விலகி போனது யார், விலகி போகக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா யோனா. இவர் இப்படி போனதுனால கப்பலுக்கு சேதம், கொந்தளிப்பு வந்தது, கூட இருந்த பயணம் பண்ண அத்தனை பேருக்கும் சேதம், பயம் வந்தது. அது மாத்திரமில்ல, இழப்புகள் வந்தது. எவ்வளோ தூக்கி கடலில் எரிஞ்சாங்க, இவனையும் தூக்கி போட மாதிரி இருந்தது. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவஜனமும் ஒவ்வொரு வாலிப சகோதர தெரிந்து கொள்கிற விஷயம் வந்து சொன்னார், கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. உதாரணம் யாருன்னா யோனா. விலகி போனால் என்ன நடக்கும், ஆபத்துகள் சூழ்ந்து விடும். அதன் பிறகு தேவன் வான்மொழி இறக்கம் வைத்து அவரை மன்னித்து அவரை தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறார், பயன்படுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அழிக்கணும்னு நினச்சாரு, ஆனால் அந்த டயத்தில் அழிக்கலை, மனம் திரும்பிட்டாங்க மக்கள். ஆனால் நாகும் தீர்க்கதரிசிகளெல்லாம் அழிச்சிட்டார். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனை விட்டு விலகக்கூடாதுங்கிறத பார்க்கணும். விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். ஆனால் யோனாவோட தேவ கிருபை இதனால் நிர்மூலமாகலை, அழிக்கப்படலை. அழிக்கப்படுறதுக்காக மாதிரி போனார், ஆனால் அழிக்கப்படலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல்லாம் சரி, ஒரு ஊழிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப விஷயமா சரி, அல்லது தனிப்பட்ட விஷயமா சரி, தொழில் விஷயமா சரி, படிப்பு விஷயமா சரி, எதுவாக இருந்தாலும் அதில் தேவ சமூகமாக இருக்கிறதான்னு பார்க்கணும். தேவன் இருக்கிறதா பார்க்கணும். அதில் தேவனை நடத்தல் இருந்தால் அது எப்படி போகணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் தலைய வைக்கக்கூடாது. தேவ சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடாது. தேவ சமூகம் இருப்பதை உணர்ந்து கொள்ளணும். எல்லாமே தேவன் போக சொன்னது தான் போகணும். தேவன் போக சொல்லக்கூடாது, போகக்கூடாது. யோனா கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அவன் விலகி போயிட்டான், இவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாதுன்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும் ஒவ்வொரு வாலிப சகோதரர்கள் எந்த சூழ்நிலும் தேவனை விட்டு அவருடைய சமூகத்துக்கு விலகி போகக்கூடாது. விலகி போனால் ஆபத்து உண்டாகும் என்பதற்கு யோனா எடுத்துக்காட்டு. அப்போ நாம் இதை புரிந்து கொண்டு எந்தெந்த விஷயத்தில் விலகி போயிருக்கிறோம், எந்தெந்த விஷயத்தில் வழி தவறி போயிருக்கிறோம், எவ்வளோ அடிபட்டு பாடுபட்டிருக்குங்க உணர்ந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமில்லாமல் புதிய தீர்மானம் எடுத்து இனி தேவனை விட்டு விலக மாட்டேன் என்பதை அறிந்தவர்களாக தொடர்ந்து தேவனுக்காக வாழ முன்வர வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.